தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். யாருக்கு சொல்றீங்க? உங்களுக்கு எவ்வளவு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? யாருமே கிடையாது. பொய் பொய் புழு. சுவாரஸ்யமாவும் த்ரில்லிங்காவும் இருக்கிற கதைகள் அல்லது காதல் ஸ்டோரி யாராவது உங்ககிட்ட அது சொல்லியிருக்காங்க? சொல்றதெல்லாம் தாண்டி ஒன்று சொல்றேன். ரொம்ப அந்தரங்கமானதெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்னுடைய வலது காதில் சொன்னாங்கன்னா அது என்னுடைய இடது காதில் கூட தெரியாது. எல்லாருடைய ரகசியங்களையும் நான் காப்பாற்றிருக்கேன். எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட கூட நான் அதை ஷேர் பண்ண மாட்டேன். அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஒரு நாள் எனக்கு ஒரு பர்டிகுலர் மூடில் என்னால் இருக்க முடியாது. என்னுடைய பெரிய பிரச்சனை தான் எனக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிட்டே இருக்கேன் மைண்டு. நிறைய செத்து பிழைச்சி தான் வளர்ந்துருக்கேன் வாழ்க்கையில் 3 வயசுல இருந்து. உங்களை தான் கட்டி அணைக்க முடியல, உங்க புத்தகத்தை கட்டி பிடிச்சிட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ள இருந்து சில விஷயங்கள் திரும்ப அங்கேயே வந்து நிக்கிறீங்களே நீங்க. வள்ளுவனோட அறம் பிடிக்குமா, பொருள் பிடிக்குமா, இன்பம் பிடிக்குமா? அறமும் பொருளும் இருந்தால். என்னை பரோட்டா வச்சு கிண்டல் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு ஆக்சுவலாக எனக்கு ஒரு பெரிய பெருமையை தேடி கொடுத்துருக்காங்க. நான் பரோட்டா பித்திரன் இருக்கிறது ஒரு பெரிய பெருமையாக நினைக்கிறேன். மனுஷபுத்தனோட கவிதைகள் வந்து ரீல்ஸ் ஆகவும் மீம்ஸ் ஆகவும் நிறைய வருது. அதை நீங்க பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்துருந்தால் ரசிச்சிருக்கீங்களா? அப்படி நான் ரொம்ப ரசிப்பேன். நானே நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியஸாக மொத்த வச்சுக்கிறது எனக்கு பிடிக்காது. எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கணும். நான் நிறைய பார்த்து கேலி பண்ணுறாள். பட் நீங்க எப்பவுமே சோகமாவே இருக்கீங்களே, பூங்காற்று திரும்புமா என் பெயரை இல்லை, கேட்கல. அது ஆக்சுவலாக வந்து ஒரு இம்ப்ரெஷன் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சில உணர்வுகள் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக தெரியும். நான் எவ்வளவோ அரசியல் சார்ந்து எழுதியிருக்கேன், சமூகம் சார்ந்து எழுதியிருக்கேன், அப்ஜெக்டிவாக எழுதியிருக்கேன், நிறைய விஷயங்கள். ஆனால் ஒரு கோராக சில எமோஷன்ஸ் வந்து ஹைலைட் ஆகும். அது கூட அது என்னுடைய எமோஷன்ஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். என் லைஃப்பை நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, என்னை சுற்றி இருக்க எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். ஒரு குறிப்பிட்ட பெயின் தான் நிறைய மனிதர்களை டாமினேட் பண்ணுது. அது நம்ம ரிஜெக்ட் பண்ணப்படுறோமா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறவில் வந்து நம்ம இடத்த நம்ம இழக்கிறோமா, அல்லது நம்ம ஒரு அன்புன்னு ஒன்று நம்புகிறோம், உண்மையிலே அது நமக்கு கிடைக்குதா? இந்த குறை இல்லாத மனுஷங்களே கிடையாது. நிச்சயமா இல்லை. இது ஒரு பெரிய ஸ்பாட். இந்த ஸ்பாட்டை நான் எழுதுகிறேன், தொடர்ந்து எழுதிட்டே இருக்கேன். எழுதி அது தீர மாட்டேங்குது. என்னைக்காவது இந்த குறை நீங்கி, அதாவது ஒரு அன்பில் வந்து என் மனசு நிறையவே இல்லைங்கிறது ஒரு பெரிய டிசேபிலிட்டி. சீரியஸ்லி எல்லார் மனசுலையும் இந்த டிசேபிலிட்டி இருக்குது. பத்தலை. அதான் அந்த பத்தலைன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை தான் நான் எழுதுகிறேன். இதோட எனக்கு கொஞ்சம் கூட வேணும் அப்படிங்கிறது தான். எவ்வளவு வேணும் தெரியாது. அது அது அப்படின்னு ஒன்று நினச்சிட்டு கிடச்சதுக்கு அப்புறமே இன்னும் கொஞ்சம் பத்தாமல் தான் இருக்குது. அதான் நான் சொல்கிறேன், இது ஒரு டிசேபிலிட்டின்னு. சரியா? யாருக்கு சொல்லாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? யாருமே கிடையாது. பொய் பொய் புழு. எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவ்வளோதான். நான் கேர்ள்ஸ் பாய்ஸ்லாம் எனக்கு அப்படிலாம் பார்க்குறேன். காதலிகள் அல்லது காதலி ஏதாவது சந்தர்ப்பங்களில் கிடைச்சிருக்காங்களா? கிடைச்சி மிஸ் பண்ணியிருக்கீங்களா? அல்லது எனக்கு இவ காதலியாக கிடைச்சா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணி என் வாழ்க்கையில் காதல் இருந்திருக்கு. நான் யாரையுமே மிஸ் பண்ணதில்லை. ஆனால் ஒரே விஷயம், அதில் பல பேர் என் கூட இல்லாமல் இருக்கலாம், அல்லது அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் இருக்கலாம். அதனால நான் அவங்க தொலைச்சிட்டேன்னு அர்த்தம் இல்லை. அவங்க இந்த உலகத்தில் இருப்பாங்க, என் மைண்டில் இருப்பாங்க, என் கூட இல்லாமல் இருப்பாங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் ஓகே. ஆமாம், நிறைய காதலிகள் எப்படி உங்க கூட வாழ முடியும்? யாரோ ஒருத்தர் தான் வாழ முடியும். ஒருத்தரே வாழ்றது கஷ்டம் தான். ஓகே. கிடைக்கல, நடக்கல, என் முடி அழகா இல்லை, என் கண்ணு எனக்கு பிடிச்சவங்களை பார்க்கல, அவங்கள மாதிரி மூக்கு இல்லை, இது எல்லா மனிதர்களுமே சொல்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க தான் மனுஷ்கிட்டேயும் வந்து, மனுஷ் என்னோட காதல் சரியில்லை, என் காதலன் சரியில்லை, என்னுடைய அம்மா அப்பா சரியில்லை, என் கல்வி சரியில்லைன்னு சொல்கிறாங்களா? இல்லை யாராவது, மனுஷ் எனக்கு இன்னைக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டான், எனக்கு இன்னைக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டான், உனக்கு ஒரு கிஸ் பண்ணணும், எனக்கு இன்னைக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டா, எனக்கு ஒரு புது சாரீ வாங்கினா, அவள் அதுக்கு எனக்கு மடிப்பு எடுத்து விட்டா, இப்படி சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கிற கதைகள் அல்லது காதல் ஸ்டோரி யாராவது உங்ககிட்ட அது சொல்லியிருக்காங்க? சொல்கிறதெல்லாம் தாண்டி ஒன்று சொல்கிறேன். நான் ரொம்ப லவ் பண்ணுறவங்க, அல்லது என்ன ரொம்ப லவ் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தவங்க,
அவங்க யாரு கூடவாவது இன்னொரு ரிலேஷன்ஷிப் செட் ஆச்சுன்னா என்கிட்ட தான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. என்ன இல்ல இல்ல நான் இல்ல கேக்குறது அதாவது ரொம்ப மன அந்த நெகிழ்ச்சியோட ரிலேஷன்ஷிப்பே இல்ல 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 ரொம்ப நெகிழ்ச்சியோட வந்து சொல்லுவாங்க வந்துட்டு, நான் இப்போ ஒரு ஃபால் இன் லவ் அப்படின்னு ஒரு நான் பையன் கூட ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் சொல்லுவாங்க. அது ஏன் என்கிட்ட சொல்கிறாங்கன்னு தெரில. அது ஓகே ஏதாவது எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு டே இருந்தால் அந்த டேல வந்து சொல்லுவாங்க. என்ன எனக்கு யாராவது வந்து துரோகிகள் சொல்ல தோணுமே. என்கிட்ட யாராவது வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். சீரியஸ்லி. என்ன ஏற்றுக்க முடியாத அதாவது அதுதான் சொல்கிறேன், என்னை ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராசஸ்ன்னு எனக்கு தெரியும். எப்போ பேசலாம் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுன்ட்டு. இப்போ நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு அஃபிஷியலாக ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்கன்னா அந்த நிமிஷம் அதை சொல்லிடுவீங்க. அதுக்கு என்ன பெரிய அப்பாயின்மெண்ட்டு? பீடிகை போட்டாங்கனாலே எனக்கு பீதி வந்துடும். என்ன சரி நமக்கு இன்றைக்கி வந்து சாவு பண்ணி அடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. ஆனால் ரொம்ப பர்சனலான விஷயங்களை நிறைய பேர் என்னுடைய ரீடர்ஸோ நண்பர்களோ ஷேர் பண்ணியிருக்காங்க. சில சமயத்து எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும், அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. டக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸில் எப்படி அதை வந்து நம்ம கேட்குறதுன்னு கூட தெரியாது. ஆனால் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பொயட் ஒரு ரைட்டர் எல்லாத்தையும் புரிஞ்சிக்கக்கூடியவன், எல்லாத்துக்கும் பொதுவான ஒருத்தன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போது அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் கேட்குறது வந்து என்னுடைய பொறுப்புன்னு நான் நினைப்பேன். அவங்கள கண்ணியமாக நடத்தணுங்கிறது. 2வது நான் ஒரு அடிப்படையாக ஒரு பாலிசி வச்சுருக்கேன். ஒருத்தர் அவங்கள பற்றி என்ன சொன்னாலும் சரி, பொதுவாக உலகம் ஏற்காத ஒரு விஷயமா கூட அது இருந்தாலும் சரி, நான் என் ஜட்ஜ்மெண்ட் எதையும் அவங்ககிட்ட வெளிப்படுத்த மாட்டேன். நான் ஒரு கலைஞனா ஒரு ரைட்டர் அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த உலகம் வந்து என்னால் எழுதப்படுறதுக்காக என் முன்னாடி இருக்குது. என்ன சொன்னாலும் சரி அதை வச்சு அவங்கள வேல்யூ பண்ண மாட்டேன், ஜட்ஜ் பண்ண மாட்டேன். நான் அந்த இடத்துல ஒரு சாட்சி மட்டும்தான். அப்படி இருக்கிறதன் வழியாக தான் என்னால் எழுத முடிஞ்சிருக்கு. நிறைய சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப அந்தரங்கமானதெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று அவங்க என்னுடைய வலது காதில் சொன்னாங்கன்னா அது என்னுடைய இடது காதுக்கு கூட தெரியாது. நான் எல்லாருடைய ரகசியங்களையும் நான் காப்பாற்றிருக்கேன். எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட கூட நான் அதை ஷேர் பண்ண மாட்டேன். அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கை. நம்ம வந்து அது ஒன்று. இன்னொன்று இருக்குது, நான் உங்ககிட்ட காட்டுற கண்ணியம் தான் என்னை பற்றி எனக்கு இருக்கக்கூடிய கண்ணிய உணர்வாகவும் இருக்கும். நிச்சயமா நான் உங்ககிட்ட கண்ணிய குறைவாக நடந்துக்கிட்டேன்னா எனக்கு என் மேலே இருக்க மதிப்பும் சேர்ந்து போயிடும். அது எனக்கு எவ்வளோ பெரிய லாஸ் அது. அஃப்கோர்ஸ். உங்களுக்கு பிடித்த கதாநாயகி யார்? அன்றும் இன்றும் என்றும். ஸ்ரீதேவி. மயிலே இல்ல ஓகே. ஸ்ரீதேவி செத்தப்ப எப்படி எழுதுன்னு தெரியுமா? ஓ கவிதையெல்லாம் எழுதியிருக்கேன். கதாநாயகன். கதாநாயகன் கமல். ஒரு படம் பண்ணணும் அல்லது ஒரு சினிமாக்குள்ள நடிக்கணும் அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை எப்போவுமே. அப்புறம் அதில் வந்து நம்ம ஏதோ ஒரு கதாபாத்திரம் கிடைச்சிடுச்சு அப்படின்னா அதை தக்க வச்சுக்கிறதும் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. நம்மள மாதிரி ஆட்களுக்கு, அதாவது இப்போ நான் ஒரு ஆஃபீஸ் போய் தேட முடியாது, ஒருத்தரை விட்டு தூது அனுப்ப முடியாது. ஒன்று, நம்ம இப்போ பிரபலம் ஆயிட்டோம், மனுஷபுத்திரன் நான் ஒரு சான்ஸ் கேட்டு போகிறேங்கிற அந்த ஏரியாவுக்கும் நம்ம போக முடியாது. ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும் இல்லாத ஒரு இடத்துல நம்ம நிற்கும்போது ஆசை இருக்குது, சில கனவுகள் இருக்குது, அதுக்கு ஒரு வடிவமைப்பு நம்மளே உட்காந்து கற்பனையில் கொடுத்துருப்போம். இதெல்லாம் ஒரு இடத்துல சாத்தியமாகுது. கவிஞன், அரசியல்வாதி, மிகச்சிறந்த மேடைகளில் பேசக்கூடிய ஒரு பேச்சாளர், இப்படியான முகங்கள்ல ஒரு நடிகனா ஒரு மாஸ் காட்டி வேறொரு இடத்துக்கு, ஒரு பக்கம் சிம்பு பாராட்டுறாரு, ஒரு பக்கம் கௌதம் மேனன் பாராட்டுறாங்க, ஒரு பக்கம் பிரியா பவானி பாராட்டுறாங்க அப்படின்னு வரும்போது இது வேறொரு இடம், இது ஒரு வேறொரு கடல். அந்த கடலுக்குள்ள எப்படி நீங்க மூழ்கி மூழ்கி முத்தெடுக்கிறீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னை பார்த்தே வந்து ஒரு நாள் சினிமாவில் நடிக்க முடியுமான்னு கேட்டால் நானே சிரிச்சுருந்துருப்பேன். எது எனக்கு முடியாதுன்னு எனக்கு தோணுதோ அது எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன். எதுக்கு இதனால நம்ம ரிஜெக்ட் பண்ணப்படுவோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா நான் அதை தான் பண்ணுவேன். இல்லை நோ நீங்கள் என்ன சொல்லும்போது ரிஜெக்ட் அது பண்ண மேல முடியாது. ஒரு எஸ் பெரிய அதே ஆசை. தான் அதே தான் அந்த ஒரு உணர்வு வந்து. ஆனால் இதில் சினிமாங்கிறது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குங்க லைஃப் வந்துட்டு. நான் சொல்கிறேன், எனக்கு வந்து ஒரு நாள் எனக்கு ஒரு பர்டிகுலர் மூடில் என்னால் இருக்க முடியாது. என்னுடைய பெரிய பிரச்சனை தான். ஒரு நாள் முழுக்க ஒரு பர்டிகுலர் மூடில் இருக்க முடியாது. அது துக்கமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி. எனக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிட்டே இருக்கேன் மைண்டு. ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு பர்சன் நான். அதனால தான் எப்போவுமே சொல்லுவாங்க, உனக்கு வாழ்க்கையில் எது கிடைச்சாலும் நிறைவடையாதான்னு. எனக்கு நிறைவடையாது. ரெஸ்ட்லெஸ்னஸ் அந்த குணம் என் பிள்ளைங்களுக்கு வர்றதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு சீரியஸாக சொல்கிறேன், என்கிட்டருந்து என் மைண்டை அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்கன்றது ரொம்ப மனசு கஷ்டப்படுறேன் நான். ஆனால் இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் காரணமாக
இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு புது விஷயம் என்கிட்ட வந்து சொல்கிறீங்க, மனுஷன் நம்ம இதை இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது நம்ம பண்ணலாமான்னு. நான் யோசிக்கவே மாட்டேன். ஓகே பண்ணலாமே. நான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இவ்வளோ தான் நான் யோசிப்பேன். அதுலேருந்து எனக்கு காசு கிடைக்குமா? அல்லது அது வந்து எனக்கு அதுலேருந்து ஏதாவது பயன் இருக்கா? நான் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். ஒரு ஒரு புது ஓப்பனிங் நீங்கள் காட்டுறீங்க. சரி அந்த வேலையை போய் செஞ்சு பார்க்கலாமே. இப்போ என்ன இருக்குது? புதுசாக ஒரு பெர்சன்ட்ட வந்து பழகுறவங்க எனக்கு பிடிச்சிருக்குன்னா கூட, அவங்க யார், எவர், என்ன எனக்கு அப்படிலாம் ஒன்றுமே தோணாது. ஆனால் ஜஸ்ட் லைக் பிடிச்சிருக்கு அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா, சினிமாங்கிறது அப்படி தான். தியாகராஜன் குமாரராஜா வந்து ஒரு நாள் வராரு என்னை பார்க்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணுறேன் சூப்பர் டீலக்ஸுன்னு. நீங்கள் எனக்கு அதில் ஒரு கேரக்டர் பண்ணி கொடுக்கணும்னு கேட்குறாரு. ஏன்னா நான் போய் இந்த மாதிரி 4 ட்ராக்ல ஒரு கதை பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது. அந்த கிளைமேக்ஸை நீங்கள் தான் பேசி நடித்து எனக்கு கொடுக்கணும். நான் ஏன் என்ன சூஸ் பண்ணீங்கன்னு கேட்டேன். இல்லை நான் ஸ்கிரிப்ட் எழுதுகிறப்ப வந்து எனக்கு சில சமயம் சில குரல்கள் கேட்கும். நான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு இருக்கப்ப உங்கள் வாய்ஸ் எனக்குள்ளே கேட்டது. உங்கள் டிவி ஷோலாம் நிறைய பார்ப்பேன். இது உங்கள் வாய்ஸில் மட்டும்தான் இது எக்ஸிக்யூட் நான் கிட்டத்தட்ட உங்கள் வாய்ஸுக்கு தகுந்த மாதிரியே நான் எழுதிட்டேன். ஸோ நீங்கள் அதை எனக்கு பண்ணி கொடுக்கணுன்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். இதை நான் பண்ணலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். நான் சொன்னேன்னா என்ன பண்ணுவேன்னு. இல்லை இதை டிஸ்கார்ட் பண்ணிட்டு நான் வேறு தான் எழுதணும் அப்படின்னாரு. அந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி சார் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அப்போ தான் ஒரு சினிமா எப்படி எடுக்கப்படுதுன்னு நான் நேரடியாக பார்க்குறேன். ஒரு ஃபியூ செகண்ட் வரக்கூடிய ஒரு ஷாட்டு கூட அது எப்படி அதை வந்து கொண்டு வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு முதலாக நான் பார்க்குறேன். அந்த வேர்ல்டுக்குள்ளே பார்க்குறேன். அது எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நைஸ். என்னுடைய போர்டத்துலேருந்து டக்குன்னு எனக்கு ஒரு சின்ன விடுபடுதலாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சினிமாங்கிறது வெறுமனே வந்து நம்ம ஆக்ட் பண்ணுறதோ இதே கிடையாது. அதுக்குள்ளே குட்டி குட்டி ரிலேஷன்ஷிப் நிறைய இருக்குது. நிறைய மனிதர்களோட நமக்கு ஒரு கனெக்டிவிட்டி உருவாகுது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் சின்ன சின்ன ரோல்லாம் படங்களில் பண்ணேன். மேஜராக பண்ணது 10 தலையில் பண்ணேன். பெரும்பாலும் வந்து என்னை மதிக்கக்கூடிய ஒரு ரைட்டராக என்னை வந்து பார்த்திங்கன்னா என்னை கொண்டாடக்கூடிய மனநிலை கொண்டவங்க தான் என்னை நடிக்க கூப்பிட்ருக்காங்க. அவங்க சினிமாவில் ஒரு டைரக்டராகவோ ப்ரொடியூசராகவோ இருக்கப்போ அதனால் ஒரு சினிமா சார்ந்து இருக்கக்கூடிய எந்த சங்கடங்களும் எனக்கு வந்ததில்லை. மேக்ஸிமம் என்னை கம்ஃபர்ட்டாக வச்சுப்பாங்க, கம்ஃபர்ட்டாக பார்த்துப்பாங்க. எனக்குமே அது வந்து ஒரு பிரேக், என்னுடைய ரொட்டீன்லேருந்து ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும். எல்லாத்தையும் விட காசு வேறு தர்றாங்க, அது ரொம்ப முக்கியம். பிடிச்ச வேலைக்கு காசு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக. என்ன சரி, ரொம்ப சந்தோஷமா எமோஷனா நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். 2 கேள்வி, அதுக்கப்புறம் உங்களை தான் கட்டி அணைக்க முடியல, உங்க புத்தகத்தை கட்டி பிடிச்சிட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ள இருந்து சில விஷயங்கள் பேசியா. திரும்ப திரும்ப அங்கேயே வந்து நிற்கிறீங்களே நீங்கள். வள்ளுவனோட அறம் பிடிக்குமா, பொருள் பிடிக்குமா, இன்பம் பிடிக்குமா? அறமும் பொருளும் இருந்தால் இன்பம் சாத்தியப்படும். எஸ்கேபிசம். ஓகே, உங்களுக்கு பரோட்டா எவ்வளவு பிடிக்கும்? அதை பற்றி ஒரு போயம் எழுதியிருக்கேனே, நீங்கள் பரோட்டா படிக்கலையா? புத்திரன் படிச்சேன். இல்லை இல்லை, அதுக்கு ரியாக்ஷனாக நான் ஒரு கவிதை எழுதுறேனே, பரோட்டா வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம்னு. பரோட்டா உழைப்பாளிகளுடைய உணவு, அதனாலதான் ஏழைகளுடைய உணவு, இது ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களோட உணவு. அதாவது இன்னும் சொல்லப்போனால் இந்த KFC சிக்கன் இருக்குல்ல, அது அமெரிக்காவில் ஆக்சுவலாக எலைட்ஸோட ஃபுட்டு கிடையாது. இங்கே தான் அது அப்புறம் மிடில் கிளாஸ் இவங்கெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. அங்கே சுரங்கத்தில் வேலை பார்க்குற தொழிலாளிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு $2 கிடைக்கக்கூடிய ரொம்ப ஃபில்லிங்கான ஒரு ஃபுட்டுன்னா KFC தான். அது இங்கே வந்து ஒரு பெரிய இதெல்லாம் ஷோகேஸ் எல்லாம் வச்சு இங்கே வந்து பண்ணிகிட்ருக்கானுங்க. அதை வந்து அதே மாதிரி தான் நம்மளுடைய உழைப்பாளிகளின் உணவு. அங்கே எப்படி KFC சிக்கனோ அந்த மாதிரி இங்கே பரோட்டா. என்னை பரோட்டா வச்சு கிண்டல் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு ஆக்சுவலாக எனக்கு ஒரு பெரிய பெருமையை தேடி கொடுத்துருக்காங்க. நான் பரோட்டா புத்திரன் இருக்கிறது ஒரு பெரிய பெருமையாக நினைக்கிறேன். ஆனால் அது மக்களோட உணவு, அது ஏழைகளோட உணவு. நான் மக்களோட இருக்கவன். மனுஷால மட்டும் எல்லாத்தையும் எப்படி பாசிட்டிவா எடுத்துக்க முடியுது? இல்லை, எனக்கு நிறைய நெகட்டிவாக தோணுங்க. நான் ரொம்ப நெகட்டிவாக கஷ்டப்படுறேன். ஏன்னா உங்களோட பதிலுக்கு முன்னாடி அந்த பதிவை பார்த்த உடனே, அதை கேட்ட உடனே அறிவில்லாதவனா இருப்பானோ, படிச்சவன என் மனசுக்குள்ள நான் ஒரு ரசிகையா, ஒரு வாசகியா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு பத்திரிக்கைக்குன்னு ஒரு நாகரிகம் கூட இல்லாமையா மனிதர்கள் உள்ள வருவாங்க? கேவலப்படுத்துறதுக்கு ஒரு தரம் இல்லையாங்கிற அளவுக்கு எனக்கு எமோஷன் ஆச்சு, கோபம் வந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் ரேகா, அவரவர்களும் அவர்களுடைய உயரத்தில் இருந்து தான் பேச முடியும், இருக்க முடியும். நான் என்னுடைய உயரத்தில் இருப்பேன். உங்களோட உயரத்தை யார் தீர்மானிக்கிறது? யாரும் தீர்மானிக்க வேண்டாம். பிறகு இப்போ வந்து ஒரு பெரிய மலை இருக்குது உங்கள் ஊரில்,
அந்த உயரத்தை இந்த மலை தானே தீர்மானிக்குது, வேற யாரு இல்ல தீர்மானிக்கிறது? உங்க உயரம் உங்களை தவிர வேற யாருக்கு தெரியும்? இல்லை இல்லை, ஒரு மலைக்கு இல்லை, மலையோட உயரம் மற்றவங்களுக்கும் தெரியும். நீங்கள் ஒரு மலையை மலை இல்லைன்னு சொல்லிட்டாப்புல அது இல்லைன்னு ஆயிடாது. அப்போது அவர்கள் உயரத்திலிருந்து அவர்கள் பேசுகிறார்கள், நானும் என் கவிதைகளும் என்னுடைய உயரத்தில் இருக்கிறோம். அவ்வளவுதான் விஷயம். உயரங்கள் இருக்கக்கூடிய வித்தியாசங்களுக்கு யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் பொதுவாக கலைஞர்களை இழிவுபடுத்துவதில் அதை ஒரு பொதுப்போக்குன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் அப்படி பண்ணுறதில்ல. யாரை அவங்க ஒரு டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கூடுதலாக சில அவமதிப்புகளை செய்வார்கள். இன்னும் சிலரை செல்லமாக கேலி செய்வார்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நான் உங்களை ஒரு ஊன் பண்ணணும்னு நான் உங்களை கேலி பண்ணலாம், உங்களை ரொம்ப செல்லமாகவும் கேலி பண்ணலாம். சின்ன வார்த்தை வித்தியாசங்கள் தான். உங்களை நான் அவமதிக்கணும்னு கேலி பண்ணலாம், உங்களை சும்மா ஒரு ஃபன் பண்ணணும்னு நான் கேலி பண்ணலாம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தை வழியாக தான் இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது இப்போ ஒரு மேடையில் ஒருத்தவங்க பேசுனாங்க வா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பக்கங்களை தான் நான் அதுவும் நேரத்தை கருதி ரொம்ப கம்மியாக தான் பொறுக்கிட்டு வந்திருக்கிறேன் கவிதைகளை. எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க. பொறுக்கிட்டு வந்திருக்கேன் மொத்த பொறுக்கணான்னு சொல்றாங்க, வைரத்தை பொறுக்கணான்னு சொல்றாங்க, நிலக்கரியை பொறுக்கணான்னு சொல்றாங்க. கவிதை ஏன் பொறுக்கலாம்? இது தேடி இருக்கேன். இது என்ன நீங்க சும்மாவா போட்டிருந்தீங்க? கடல் அளவுக்கு இருக்கு. இதுல ஒவ்வொன்றும் தேடி அதுல புடிச்சு அதுல ரசிச்சு அது எனக்குள்ள கொண்டு வந்து காசு கொடுத்து வாங்கின புக்கை வச்சுட்டு பேசுறீங்க, ஒன்றும் சொல்ல முடியாது. சுத்தமான காதல் வரலாறுகள். ஒரு காதல் காவியமாகி வரலாறாக வேண்டுமெனில் 2 வரலாறுகள் தினமும் சுத்தமாக நீக்கப்பட வேண்டும். ஒன்று சார்ட் ஹிஸ்ட்ரி, இன்னொன்று கால் ஹிஸ்ட்ரி. அதுங்க ஒரு விஷயம் அடுத்த வரி நான் படிக்கல, சொல்லிடுங்க. இல்லை பரவாயில்ல, படிங்க. சுத்தம் செய்யப்படும் வரலாறுகளிலிருந்தே சுத்தமான காதலின் வரலாறுகள் உருவாக்கப்படும். அப்போ டெலிட்டட்ல தான் காதல் இருக்கா? ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நிறைய பேர் முட்டாள்தனமாக ஒரு விஷயம் பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தர் மேரி பண்ணுறப்போ இல்லை புதுசாக லவ் பண்ணுறப்போ என்னை பற்றி உனக்கு எல்லாம் தெரியணும், என் பாஸ்டெல்லாம் உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு ஒருபோதும் தெரியல, தனக்கு தானே வச்சுக்கிற ஆப்புன்ட்டு. ஏன்னா உண்மையை கறக்கிறதுக்காக எல்லாரும் ரொம்ப பெருந்தன்மையாக நடிப்பாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உண்மையிலே ஒருத்தரை நேசிக்கிறீங்கன்னா, இல்லை இல்லை, உங்களை நேசிக்கிறீங்கன்னா, நீங்கள் நேசிக்கிற ஒருத்தருக்கு நன்மை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, உங்களை பற்றி எதுவுமே அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. உங்கள் பாஸ்ட்டை பற்றி எதுவுமே பேசக்கூடாது. நோண்டி நோண்டி கேட்குறாங்களே, கேட்டா நீ லவ் பண்ணது இல்லையா, நீ மீட் பண்ணது இல்லையா, நீ அப்போ காஃபி ஷாப் கேட்டேன்னா போனது இல்லையான்னு கரெக்டு கரெக்டு அப்படி தான் கேட்பாங்க. அப்படி கேட்குறப்போ எதை சொன்னால் உங்களுக்கு வலிக்காதோ அப்படி பதில் நீங்கள் கிரியேட் பண்ணி சொல்லணும். சரி. இல்லை கோவம் வர்றப்ப பின்னாடி குத்தி காட்ட முடியாத பதில்கள் சொல்லணும். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல முடியாது. பின்னாடி சொல்றாங்களே நீ யாருன்னு அதுக்குதான் சொல்ல முடியாதுங்கிறேன். தெரியாத எனக்கு வரலாறே கிடையாது. அதை சொல்லிடுறாங்களே. எனக்கு வரலாறே கிடையாது. என் ஃபர்ஸ்ட் லவ் நீ தான், மற்றவங்க நண்பர்களாக இருந்திருக்காங்க, அவ்வளோதான். எல்லாத்திட்டையும் சொல்லக்கூடிய ஒரே டைலாக். சரி, இந்த மாதிரி நிறைய கவிதைகள் அங்கங்கே தாக்குதலுக்குள்ளாகுது, இதய தாக்குதலுக்கு. அதாவது நீங்கள் போருக்காக இல்லை, மனதை சில நேரங்களில் பக்குவப்படுத்துறதும் அல்லது நிறைய அனுபவத்தை தரதும் நிறைய காதலை கொடுக்கறதும் காதலிக்காதவனை காதல் தூண்டுறதும் காதலிக்கிறவனை பக்குவப்படுத்துறதும் பக்குவமாக இருக்கிறவனுக்கு மிக ஆழமான உணர்வுகளை தரதும் இந்த புத்தகத்தில் நிறைய இருக்குது. அதற்கு ஒரு ரசிகையாக உங்களை தொடர்ந்து வாசிப்பதாக ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ எகைன், எப்போதும் ஐ ஹக் யூ. ஆனா நிறைய தேங்க்யூப்பா, முதல் முறையாக இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக அப்பா இதை வாங்கறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன கம்ப்யூட்டர் கதையெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லுங்க. சத்தியமா நான் கடவுளை நம்புறேன். அதனால அதை தாண்டி நான் ஒரு இடங்களை படிச்சேன். மனுஷன் நிறைய இடங்கள்ல மியூட் ஸ்விங்கோட இருப்பான். எனக்குலாம் சம்டைம் இந்த செகண்ட்ஸ் எனக்கு இப்போ லவ் வேணுங்கோ, லவ் பக்கத்தில் வச்சு தள்ளிப்போம் அப்படி அவ்வளோ தூரம் நான் என்னை யாராவது கிஸ் பண்ண மாட்டீங்களான்னு ஒரு குழந்தையா இருந்தால் கூட தள்ளிப்போம் சி அப்படி ஒரு மனநிலை உள்ள ஒரு ஆள். எனக்கு மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் ஒரு விவிலியமாக ஒரு பைபிளாக இதை ஏன் சொன்னேன் தெரியுங்களா? காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் சொன்னால் அதே 5 to 5:30 யாரும் ஒருத்தர் ஒரு பக்கத்தை திறந்தா எனக்கு இந்த ஃபீல் தானே இருக்கு அப்படிங்கிறது மாதிரி ஒரு புத்தகம்.
அது சாதாரணமா எல்லா கவிஞர்களாலையும் எழுதி கொண்டு வந்து சேர்க்க முடியாது. அப்படி இதில் நிறைய வெரைட்டி இருக்கு. இதுல ஒரு இடத்த பார்க்கும்போது சந்தோஷ் ஒரு மாற்றுத்திறனாளி ப்ரொஃபஸர், அவர் சொன்னாரு, நாங்களெல்லாம் மாற்றுத்திறனாளி அல்ல, எங்களை பார்க்கும் உங்கள் பார்வையில் தான் மாற்றுத்திறன் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அந்த மேடை பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்க கவிதை அதோட என்னை கனெக்ட் பண்ணுச்சு. வாழ்த்துக்கள். உங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கு. அது ஷர்ட்ஸு எவ்ரிடே டிஃப்ரெண்ட் கலர்ஸு செலெக்ஷன்ஸ் எங்கே கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சாஃப்டாக இருக்கீங்க, ரோல் மாடலாக இருக்கீங்க. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு வாழவே கூடாது, சாதிக்கவே முடியல, எதுவுமே நடக்காது, முடியாது, அது போகாது, இது வராதுன்னு சொல்லக்கூடிய காலத்தில் என்ன முடியாது, எல்லாமே முடியுமே, எல்லாமே சாத்தியம் தானே, எல்லாமே பாசிட்டிவ் தானே. ஸோ மனுஷ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் அப்படிங்கிறத மட்டுமே இங்கேருந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். இதை எல்லாருக்கும் நான் கடத்தணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டீங்க, ரேகா எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலன்னு. நான் படிக்கலை, அதை பற்றி சொல்லலை, எனக்கு ரொம்ப கம்மி நாள் தான் கிடச்சிது. படித்த 1500 பக்கங்களில் கிட்டத்தட்ட அந்த 1288வது பக்கம் வரைக்கும் இருக்கிறதுல த பெஸ்ட் கவிதைகள் 15. கால நேரம் கருதி இந்த கவிதைகளில் அவ்வளவு வார்த்தை புதையல்கள் அமைஞ்சிருக்கு. இது ஒரு பொக்கிஷம். தூக்க முடிஞ்சவங்க தூக்கிட்டு போகட்டும், ஏந்திக்க முடிஞ்சவங்க ஏந்திட்டு போகட்டும், சுமக்க முடிஞ்சவங்க இந்த சுமந்துட்டு போகட்டும். கல்லறை வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக எல்லாருக்கும் இருக்குது. இப்படிப்பட்ட படைப்புகளை, இப்படிப்பட்ட கவிதைகளை, நாவல், கட்டுரைகள் நீங்கள் தொடர்ந்து தந்துக்கிட்டே இருக்கணும். உங்கள் உயிர்மை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் உயிர்மை தந்து கொண்டே இருக்கட்டும். என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். இந்த இன்றைய உண்மையில் எனக்கு ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக இருந்தது. நானும் ஒரு மோசமான மனநிலை தான் இங்கே வந்தேன். ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், அதாவது நீங்கள் இந்த மிஸ்யூ புக்கை வாங்குறதுக்காக அது வந்தப்போ போன புக் ஃபேருக்கு முந்தின புக் ஃபேர் நீங்கள் டெய்லி வந்துட்டு இருந்தீங்க. டெய்லி வந்து கேட்பீங்க, புக்கு வந்துருச்சா, அது வாங்குறதுக்காக நான் வந்தேன்னு. ப்ரெஸ் வந்து வரல, ரொம்ப லேட்டாச்சு. ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரம் கழிச்சு தான் வந்தது. அப்போது அது கடைசியாக வந்தப்போ நீங்கள் பொறுமையாக இருந்து சொன்னீங்க, நாளைக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு டயம், நீங்கள் நாளைக்கு இந்த புத்தகம் வரலன்னா நான் உங்களை எங்கள் வீட்டுக்கு கடத்திட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப லவபுளாக இருந்துச்சு அது கேட்குறதுக்கு. இன்னொன்று, மிஸ்யூ வந்தப்பவும் நீங்கள் தான் என்னை இன்டர்வியூ பண்ணீங்க. ஒரு முக்கியமான, அதுக்கு ஒரு அவ்வளோ பெரிய ஒரு கவனத்தை ஏற்படுத்திச்சு அந்த இன்டர்வியூ. இன்றைக்கும் அந்த மாதிரி இன்னொரு புத்தகம் வந்தப்போவும் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நம்ம என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் நமக்கு வாழ்கிறதுக்கு இந்த ஒரு வாழ்க்கை மட்டும்தான் இருக்குது, எனக்கு மறுபிறவியில் நம்பிக்கை கிடையாது, இதற்கு முன்னாடியே நான் இருக்கல, அதனால் இது இந்த லைஃப்பை நான் ரொம்ப ப்ரீசியஸாக நினைக்கிறேன். எனக்கு எதை பற்றியும் கில்ட்டு கிடையாது, எதை பற்றியும் எனக்கு பயம் கிடையாது. நான் எனக்கு பெருசாக ரிலீஜியஸ் நம்பிக்கையெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு வாக்கியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப மனசு வந்து போகிறப்ப அந்த வாக்கியத்தை நினச்சிப்பேன். அது எங்கேயோ ஒரு சுவத்தில் எழுதி போட்டிருந்தாங்க. அது நிச்சயமாக ரிலீஜியஸ் ஃபெய்த் சம்மந்தப்பட்டு இல்லை, அது ஒரு பெரிய தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு வாக்கியம் அது எனக்கு இருந்திருக்கு. அடிபணிவது என்றால் அது அல்லாஹ் ஒருவனுக்கே அப்படின்ட்டு. சரி, நீங்கள் அதை இறை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமான்ட்டு இல்லை, யாருக்கு அடிபணிய மாட்டேன்னு சொல்கிறதுக்கான அந்த குரல் என்னை வழி நடத்துறீங்க. இன்னைக்கு காரில் வரையில் கூட சம்மந்தம் இல்லாமல் அந்த வார்த்தை ஞாபகம் வந்தது. அடிபணிவது என்றால் அது அல்லாஹ் ஒருவனுக்கே அப்படின்னா, யாருக்கு நான் அடிபணிய மாட்டேன், யாருக்கு அஞ்ச மாட்டேன்னு என் கவிதைகளின் வழியாக நான் பயமற்ற தன்மையை உருவாக்க நினைக்கிறேன். என்னை வாசிக்கிற மனங்களை நான் விடுதலை அடைய வைக்கணும்னு நினைக்கிறேன், லிபரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம இன்றைக்கி இருக்கோங்கிறது தான் ப்ரீசியஸ், அதை தவிர வேறு எதுவுமே உண்மை கிடையாது. இன்றைக்கி எனக்கு இந்த லைஃப்பில் என்ன கிடைக்குதோ அது மட்டும்தான் உண்மை. நாளைக்கு நான் இங்கே இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. நம்மளை அவ்வளோ நேசிக்கிற யாரெல்லாம் இந்த யூனிவர்ஸில் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த டே எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த டேயில் எனக்கு என்ன கிடைச்சதோ அது மட்டும்தான் முக்கியம். இன்றைக்கி உங்கள் கூட உரையாட கிடைச்ச இந்த வாய்ப்பு வந்து என்னுடைய டே ஃபில்ஃபில் பண்ணிச்சு. இந்த நாளைக்கு எனக்கு இது போதும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இது மனுஷுக்கானது. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.